தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 31:10 வாசிக்கிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி சாங்குது அங்கே எழுதுகிறார். இதனாலே செய்தியாக நன்மைக்கு நன்மை. இந்த உலகத்திலே தெய்வத்திற்கு தெய்வ பயமே காணப்படாத ஒரு உலகில் நீதியாக வாழ்வது ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை. அன்றும் இன்றும் ஒரு சவாலாகவே இருந்து வருகிறது. சுக மகிமையை நாடின ஒரு ராஜாவுக்கு முன்னிருந்த அந்த 3 எபிரெய வாலிபர் குறித்து நாம் படிக்கிறோம். தூரா என்னும் சமயத்திலே அங்கே மாபெரும் சிலை அங்கே மறுக்கத்தக்க குற்றம் சாட்டப்பட்டார்கள். அங்கு தங்களை சுற்றிலுமாய் கோபமுகங்களை வஞ்சக எண்ணங்களோடு காண முடிந்தது. அந்த அக்கிரை சூழலிலே அங்கே ஒரு கொடிய மரணம் அவர்களுக்கு காத்திருந்தது. அங்கே ராஜா பயமுறுத்தினார். ஆனால் அந்த வாலிபர்கள் செய்த ஒரு காரியம், தங்கள் தேவனிடத்திலிருந்து நன்மை அனுபவித்தார்கள். எனவே சோதனையின் சமயத்தில் அங்கு அஞ்ஞானிகள் நடுவே தேவன் இழக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. தேவனே தங்கள் கொடிக்குரியவை என்பதை ராஜா அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தீர்மானித்தார்கள். அக்கினியில் எரியப்பட்டார்கள். அங்கே அவரோடு இயேசுவும் நடந்தார். எனவே அவர் அன்பை அங்கீகரிக்கையும் நிச்சயப்படுத்தினார். மனுபுத்திரின் கண்களுக்கு முன்பாக அவர்கள் விசுவாசத்திற்கு பலன் கிடைத்தது. அதுபோலவே யோசேப்பு தன் எகிப்திற்கு அங்கே செல்லப்பட்ட பொழுது தேவன் இன்னமும் என்னோடு இருக்கிறாரே, என்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றெல்லாம் எண்ணியிருக்கக்கூடும். ஆனால் அவரை கொண்டு அவருடைய குடும்பத்தையும் அவருடைய கோத்திரத்தையும் போஷிக்க தேவன் திட்டமிட்டிருந்தார். அவர்கள் வழிகள் அதிசயமானவைகள். அத்தகைய விசுவாச சோதனையிலே நீங்கள் நானும் நம்மில் பெரும்பாலருக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. எனவே நாம் வெட்கப்படவோ அவரிடம் கையேந்தவோ அவர் அனுபவதில்லை. அவருக்கு பயந்தவர்கள் அவருடைய பிரசனத்தை எப்போதும் உணரலாம். அவருடைய அனுதின ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்மைக்கு நன்மை செய்யத்தக்க தேவன் நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். 3 வாலிபர்கள் போல நாம் துணிவுடன் அறிக்கை செய்தால் நம்முடைய தேவைகளிலும் நீங்கள் நானும் நன்மை அடையத்தக்க தேவன் கிருபை செய்வதாக. எனவே இந்த காலவேளையிலே அருமையான வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் ஆண்டு சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீர் நன்மை செய்கிற தேவன், நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இந்த காலவேளையிலே நீங்கள் அந்த செய்தியை கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை தரத்தக்க தேவன் கிருபை செய்வார். ஒப்புக்கொடுங்கள். குடும்பமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன்.